Audio Jungle. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். திமிரி சமாதான சபையின் சார்பாக கர்த்தர் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான் வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. இந்த வேதம் என்கிற வெளிச்சம் இல்லை என்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாய் அவர் எழுதுகிறார், உம்முடைய வேதம்தான் என்னுடைய மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. உம்முடைய வேதம்தான் ஆண்டவரே எனக்கு மனதில் மகிழ்ச்சியை தருகிறது. இந்த வேதம் என்கிற மகிழ்ச்சி எனக்கு இல்லைன்னா என் துக்கத்திலேயே நான் அழிந்து போயிருப்பேன் என்று அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 92ஆம் வசனம், 119ஆம் அதிகாரம் 92ஆம் வசனம், சங்கீதம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பார்த்தீங்களா, துக்கத்திலே இதுதான் மனதுக்கு மகிழ்ச்சி. இந்த வேதம் தான் வெளிச்சம். அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், 105ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆகவே தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த வசனம் வரும்போதே, இந்த வசனத்தை கேட்கும் போதே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். உன்னை மாய்த்து கொள்ளலாம் என்று எண்ணாதே. உன் கடன் அவ்வளவுதான், அந்த கடன்லயே நீ மூழ்கி போய் விடுவாய் என்று நினைக்காதே. உன் பிள்ளைங்க அவ்வளவுதான், இதற்கு மேல அவர்கள் படிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, உன் வாழ்க்கை, உன் குடும்பம், வியாபாரம், தொழில் அப்படியே நின்று போகும் என்று நினைக்காதே. கர்த்தர் மாற்றுகிறார், ஒரு அற்புதம் செய்கிறார் உடைய வாழ்க்கையில. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்த்து இந்த வேதமே வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் துதிக்கிறோம். உடைய கிருபை இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாஞ்சியோடு விருப்பத்தோடு இந்த வேதமே வெளிச்சம் என்கிற வேத பாட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த தேவன் டிவியின் மூலமாய் கர்த்தர் அவளோடு பேசுவீராக. இன்றைக்கு அவருடைய குடும்பங்களிலே, வியாபாரங்களிலே, தொழிலிலே ஆண்டவரே, அவர்களுடைய உடல் நலத்திலே ஒரு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அவர்களுக்கு மன இருளை நீக்கி அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும்படியாய், வேலை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், சமாதானம் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதவசனத்தை ஆசீர்வதித்து தாரும். எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காது போனதுக்காய் துதிக்கிறோம். இணையற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டும் இந்த நாளிலே உங்களை சந்திக்க செய்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர், சிஸ்டர், நீங்க நல்லா இருப்பீங்க. அருமையான ஊழியம் செய்கிற ஊழியக்காரரே, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஆமா, ஆசீர்வாதமா இருப்பீங்க. அமாரா தாலா தோரி பீதா. இந்த நிகழ்ச்சியை கேட்டா இன்னும் ஆசீர்வாதமா நீங்க இருப்பீங்க. அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்க சொல்லுங்க. இது ஜாக் டிவியில் 93ஆம் சேனல்ல இது இந்த நிகழ்ச்சியானது ஒளிபரப்பப்படுகிறது. ஜாக் டிவியில் 93வது சேனல் அதில் ஒளிபரப்பப்படுகிறது. நீங்கள் மற்றவங்க எல்லாருக்கும் நீங்கள் இதை சொல்லுங்க. சனிக்கிழமையில் மாலை வேளையில் உங்களுக்கு 7 to 7:30 ஒளிபரப்பப்படும். அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்க சாட்சியா வரணும், அதுதான் தேவனுடைய விருப்பம். உங்க குடும்பம் உயர்த்தப்படணும், அதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்க சுகமடையணும், அதுதான் தேவனுடைய விருப்பம். இப்போது கரங்களை தட்டி ஒரு பாட்டை நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே.
உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ள வெளிச்சத்தை காண வேண்டுமே. இந்தியா ரட்சகர் அறிய வேண்டுமே, இருளில் உள்ள வெளிச்சத்தை காண வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகுந்து விழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. சாத்தான் கோட்டை தகுந்து விழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, ஜீவநதி பெருகியோட வேண்டுமே. சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, ஜீவநதி பெருகியோட வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்க. வேதவசனத்தை எழுத ஒரு குறிப்பு புத்தகம் நோட் எடுத்துன்னு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதுகோள் எடுத்துன்னு வந்துருப்பீங்க. பைபிளையே எடுத்துன்னு வந்துருப்பீங்க. நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் சிரிச்ச முகத்தை பார்க்கும்போதே தெரியுது எல்லாம் ரெடியாக வந்துட்டேன் பாஸ்டர். வசனத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்வை தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27:33. பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். பொழுது விடுகையில், பொழுது விடிஞ்சிச்சுன்னா அல்லேலூயா, அல்லேலூயா. காலை வேளை வெளிச்சம் காணப்படும். மரண பயம் ஓடிட்டு இருக்கும். அல்லேலூயா. எல்லா விதமான காரியங்களும் அந்த பொழுது விடிந்த உடனே, அந்த விடியல் ஏற்பட்ட உடனே. இன்னொரு இடத்துலயும் அவர் சொல்றாரு இதே அதிகாரத்துல 39ஆம் வசனம். பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாய். பொழுது விடிந்த பின்பு அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். தேவ ஜனமே, பொழுது விடியணும் வாழ்க்கையில. இருள் எல்லாம் மாற வேண்டும். உடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறார். அமாரா தாலா தோரபோ ரீதியாந்தர தியாந்தர தியாந்தர தியாலரபோ சப்தக்கர துரியாலபோ. ஐயோ, எனக்கு எப்போ இந்த இருள் மாறும், இந்த வியாதி மாறும், எப்போ என் பிரச்சனை மாறும், எப்போ எனக்கு இருக்கிற எல்லா விதமான சோதனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். இருள் சென்று போயிட்டு கவலைப்பட வேணாங்க. இருள் மாறிடுச்சிங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க உட்கார்ந்தீங்க இல்லையா, வேத புத்தகத்தை எடுத்தீங்க அல்லவா, கட்டாயம் மாறிடுச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா, பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவே எனக்குள்ள வாரும். யோவான் 1:12 சொன்னீங்கல்ல. ஐயோ, நான் விசுவாசிக்கிறேன், இயேசுதான் எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக என் சாபங்களை எல்லாம் இயேசு சுமந்தார் சிலுவையில். அந்த ரத்தம் என்னை கழுவினது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுகப்படுத்தினது. என் பாவங்கள் அற என்னை விடுதலை செய்தார் என்று நம்பிட்டீங்க இல்லையா நீங்க? அப்படிதானே?
நம்பிட்டீங்க இல்லையா? அழுது அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதான் யோவான்ல அந்த 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே யோவான் 1:12 திட்டமா ஆண்டவர் சொல்லிடுறாரு. ஆண்டவர் சொல்லி அங்க நமக்கு எடுத்து காட்டுறாரு. நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு, ஆண்டவர் பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. நீங்கள்லாம் ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரை, கட்டாயம் ஒரு விடுதலை உங்களுக்கு, கட்டாயம் ஒரு சுகம் உங்களுக்கு, கட்டாயம் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு. இந்த 27ஆம் அதிகாரத்தில் பொழுது விடிந்தது 33. இருட்டாவே இருக்க மாட்டீங்க, கடனிலே இருக்க மாட்டீங்க, பிரச்சனை, வியாதி, போராட்டம், சத்துருவின் கிரியிலே இருக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிட்ட வந்த உடனே கர்த்தராகிய இயேசு அதை மாற்றுகிறார். மாரா தாலா தாரா பாரி பீதா வாலரபா. அவர் மெய்யான ஒளி. அந்த வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியது. வேத வசனம் வெளிச்சமானது. உன் வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். வியாபாரத்தில் இருக்கிற நஷ்டம் என்கிற இருள், உனக்கு வந்திருக்கிற சுகவீனம் என்கிறதான இருள் தேவன் மாற்றுகிறார். வழக்கு உன் மேல வழக்கு தொடுத்திருக்கிறாங்களா, உன் வழக்கு உன் மேல எந்த ஆபத்து கொண்டு வராதபடி அந்த வழக்கை ஒன்றுமில்லாதபடி செய்கிறார் கர்த்தர். யாராபோ ரீகாபோ லபா ரிபிதபா. தேவனை நோக்கி பாருங்க. இவன் என்ன செய்தான்? பொழுது விழிந்தது. அதுக்கு முன்னால இவன் செய்த காரியம் என்ன அப்படின்னு அந்த 27ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோமானால் 24ஆம் வசனம், பவுலே பயப்படாதே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆண்டவர் எடுத்த உடனே சொல்றாரு பவுலுக்கு, பயப்படாதே, பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீங்க அதுக்கு முன்னால 20ஆம் வசனம் வாசித்தா, அநேக நாளாய் சூரியன் ஒரே இருட்டு தான், சூரியனை காண முடியல, மிகுந்த பெருங்காற்று, மழை அடித்து கொண்டிருந்தபடியா இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிட்டு. பழைக்கவே முடியாது இந்த வியாதியில, இந்த கடன்ல, இந்த பிரச்சனையில. என் பிள்ளைய படிக்க வைக்க முடியாது, என் பொண்ணுக்கு திருமணம் நடக்காது, எங்கேயா பணமே இல்லை, என்கிட்ட வந்து மருந்து வாங்க காசே இல்லை, அவ்வளவுதான், மருந்து சாப்பிடாம இருக்கிற, அவ்வளவுதான், ஆபரேஷன் நடக்காம இருக்குது, எங்க பிழைக்க போறோம்? தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா? இயேசு உனக்காகவே சொல்லுகிறார். உனக்கு நம்பிக்கையே இல்லைனாலும் இயேசு மேல நம்பிக்கை இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு மாபெரும் விடுதலை உனக்கு. இன்னைக்கு எல்லா சுகவீனங்களையும் மாற்றுகிறார் இயேசு. ஆகவே உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாது. 41ஆம் அதிகாரம் மேசியா 10ஆம் வசனத்தில், பயப்படாதே, நான் உன்னோடு உனக்கு துணையா இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டாலும் விலகாத இயேசுவின் கிருபை. ஏசாயா 54:10, அவர் உன்னோடு இருக்கிறார், கைவிட மாட்டாருங்க, கைவிட மாட்டார் இயேசு. நீ சுகம் பெற்று ஐசியூலேருந்து வார்டுக்கு வருவ, வார்டுலேருந்து வீட்டுக்கு போவ, வியாபாரத்தை செய்வ, பள்ளிக்கூடத்தில் மறுபடியும் போவ, வெளிநாட்டுக்கு போவ, உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா ஒளிவ கன்றுகளை போல அவர்கள் வளர்வார்கள். எந்த சத்ருவும் உன்னை தொட முடியாது. சத்ருவை நீ மிதிப்பாய். மாரா தாலா தாரா தாரா பாரி கபால பாரி பிதா. பில்லி சூனிய கட்டுகள், அசுத்த ஆவிகள், இல்லாம 23:23 படியாய் யாக்கோப்பே, அந்த பேரை எடுத்துட்டு உன் பேரை போட்டுக்க. நீ யாக்கோப்பே, உனக்கு விரோதமாய் மாந்திரிகம் கிடையாது, உனக்கு விரோதமான செய்வினை கிடையாது, பில்லி சூனிய கட்டு கிடையாது. இயேசு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாக்கோப்புக்கு விரோதமான
மாந்திரிகமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, செய்வினை காரியங்களும் இல்லை. ஒரு விடுதலையை இயேசு இப்பொழுது உனக்கு தருகிறார். நம்பிக்கையோட பயப்படாதே சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 25ஆம் வசனம், ஆனபடியினால் 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 25ஆம் வசனம், மனுஷரே திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. திடமனதாயிருங்கள். என்ன திடமனது? எப்படி வர இந்த திடமனது? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அநேகருடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள். அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீதையே கல்லறிய வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே, ஆனா தாவீது தன் தேவனாகிய கிறிஸ்துவுக்குள்ளே, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி திடப்படுத்தினா? வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை. அன்னைக்கு வசனம் இல்லை, அன்னைக்கு கிதியோன் இன்டர்நேஷனல் கிடையாது. இருந்திருந்தா அவங்க ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க தாவீது கிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு சபை கிடையாது. இயேசு வந்த பிறகுதான், அவருடைய ரத்தத்தினால தான் சபை உண்டாக்கப்பட்டது. சபைக்கு ஒழுங்கா போங்க, சபையில் போய் உட்காருங்க, ஆயர் சொல்வத பாஸ்டர் சொல்றத கேளுங்க, வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு விடுதலை தருவார், திடப்படுத்துவார் உன்னை. அல்லேலூயா. உன் தைரியமாயிடும், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் நல்லா சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். எப்படி கலங்காது இருக்கும்? வசனத்தை உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், திடமனதாய் இருங்கள். அதுக்கு முன்னால் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் 23ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவர். என்னை ஆட்கொண்டவர். உங்களை ஆட்கொண்டு இருக்கிறவர் யார்? உங்களை ஆள்கிறவர் யார்? யாருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துறீங்க? உலகத்துக்கா, மாமிசத்துக்கா, பிசாசுக்கா, என் அப்பன் இயேசுவுக்கா? ரமா ரகபல பரிபிதாபா. என்னை ஆட்கொண்டவர். 23ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதேன்னு சொல்றாரு. எப்போ பயம் போவோம்? முதல்ல ஆட்கொண்டு இருக்க வேண்டும். யூ மஸ்ட் கிவ் யுவர் ஹார்ட் டு காட். ஆண்டவருக்கும் மனதை கொடுத்துரு, உன்னை அர்ப்பணித்து விடு. ஆமாண்டவரே, என் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் உமக்கு தான். சொல்லுங்க, இயேசுவே உமக்கு தான். இயேசுவை நோக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேதத்தை கையில் எடுத்துட்டு சொல்லுங்க, எல்லாம் உமக்கு. உங்க ஏன் விருப்பப்படி செய்ய மாட்டேன், உங்க விருப்பப்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். அடுத்து என்ன செய்யணும்? அவரை சேவிக்கணும். போய் ஆலயத்துக்கு போங்க, உங்களுடைய ஊழியக்காரர் சொல்றதை கேளுங்க, உங்க ரெவரண்ட் சொல்றதை கேளுங்க, வசனத்தை வாசிங்க, தீர்க்க தரிசனங்களை கேட்டு அந்த தீர்க்க தரிசனம் வசனத்தின்படி இருக்கிறதா என்று பாருங்க. ஒரு அற்புதம் நடக்கும் பிரதர், சிஸ்டர், ஒரு அற்புதம் நடக்கும். அம்மா, அப்பா, ஒரு அற்புதத்தை இயேசு செய்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில. மாறா தாலா தாரா பாரிக்கா பாலா பாரியா. உன் இடுப்பு எலும்புகள், முதுகு எலும்புகள், கை எலும்பு, கால் எலும்பு எது கூடாமல் இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் வல்லமை இறங்கி இப்பொழுது எலும்புகளை கூட பண்ணுகிறார். மாறா கால் அதோரியாலபோ. உன் எலும்புகள், ஜாயின்ஸ் எல்லாம் இறங்குகிறது தேவ வல்லமை. அதை கூடி வரும்படியாய் செய்கிறார். ஒரு அற்புதம் நடக்கிறது உன் வாழ்வில், ஒரு அற்புதம் நடக்கிறது. எந்த நோய் இருந்தாலும் மாற்றி விடுகிறார் கர்த்தர். வழக்குகளை மாற்றுகிறார் இயேசு கிறிஸ்து. உன் பக்கம் ஜெயம் கிடைக்கிறது. உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவர் பொழுது விடியும் போது, பொழுது விடிந்து வரும்போது,
பொழுது விடிகையில் அவர்கள் போஜனம் பண்ணினார்கள். எல்லா இருளும் உன்னை மாற்றி விட்டாருங்க இயேசு. எல்லா சோதனையும் மாற்றி விட்டாருங்க. நீ ஜெயமெடுப்பாய் சோதனையில. உடைய பண்ணையில வெற்றி கிடைக்கும். எல்லாம் பலுகி பெருகும். உன் கடையில பலுகி பெருகும்படி தேவன் உதவி செய்வார். திருமணமான பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை செல்வம் பிறக்கும். தடைகளை ஆண்டவர் உடைக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் துதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிருபையில மூடி பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம். ஒரு வல்லமை இப்பொழுது அந்த வீடுகளில் இறங்கினதுக்காய் துதிக்கிறோம். ஒரு வல்லமை இறங்கி அந்த பிள்ளைகளை விடுதலை செய்ததுக்காய் துதிக்கிறோம். அவர்களுடைய எல்லா ஆண்டவரே, அவர்கள் பள்ளியில, அவர்கள் வேலை செய்கிற இடத்துல, கம்பெனியில இருக்கிற எல்லா பொல்லாப்புகள், நெருக்கடிகளை கர்த்தர் நெருக்கத்தை மாற்றினதுக்காய் தோத்திரம். ஒரு விடுதலை தந்ததுக்காய், வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தந்ததுக்காய் தோத்திரம். ஒரு அற்புதம் செய்து குழந்தை பிறந்ததுக்காய், ஒரு அற்புதம் செய்து வேலை கிடைத்ததுக்காய் தோத்திரம். குழந்தைக்கு இருக்கிற நோயிலிருந்து, அது காது கேட்கலையோ, கண்ணு பார்க்க முடியலையோ, வாய் பேச முடியாத ஊமையோ, கர்த்தர் தொட்டு இப்பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அபாரா கலா தோரபா ரிபிதபாலா. வல்லமை 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 இறங்கி அவளை விடுவித்ததுக்காய் துதிக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையில மூடும். பெரிய காரியத்தை நீ செய்ததுக்காக உமக்கே எல்லா மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவர் மேலும், குடும்பத்தின் மேலும் இயேசுவின் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கட்டும். அம்மாரா கியாலா தோரபாரி இக்கபாலா பாரிபா. பாதுகாத்து ஆவியினால் அபிஷேகியும். ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வேதத்தை படிக்காதவர்கள் வேதத்தை இந்த நாளிலிருந்து படிக்கட்டும் ஆண்டவரே. சபைக்கு போகாதவர்கள் இந்த நாளிலிருந்து சபைக்கு போய் ஆண்டவரே அவர்கள் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க ஜபத்தோடு பாருங்க. தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்க குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில செய்திருக்கிறார். இது தேவன் டிவி என்கிறதான ஒரு தொலைக்காட்சியில நம்பர் 93 என்று சொல்லப்படுகிற ஒரு சேனலில், ஜாக் டிவியில் இது வெளிவருகிறது. ஆகவே சனிக்கிழமை மாலையில் 7 to 7:30 இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய ஜெப வேண்டுகோளை, உங்களுடைய அபிப்பிராயத்தை, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்களோடு ஜெபிக்கிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகை வருகிறது. நாட்களில் எங்கள் மிஷினரிங்க 8 பேரை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, உடன் ஊழியர்கள். ஆகவே கேஜிஎப்பில் இருக்கிற எஃப்எம்பி மிஷினரி லிம்மா அவர்களை நினைவு கூறுங்கள், ஜெபியுங்கள். அதே போல் மகாராஷ்டிராவில் ஊழியம் செய்கிறதான அருமையான ஊழியக்காரர் பிரதர் சோதரன் நிரஞ்சன் குமாரை நீங்கள் ஜெபிங்க, நினைவு கூறுங்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதான பிரதர் எட்வின் அவர்களை நினைவு கூறுங்கள். சத்தீஸ்கரில் இருக்கிற பிரதர் விஜயன் இந்தியா கேம்பஸ் குர்சைட் அவர்களை நினைவு கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த கிதியோன் என்கிற ஊழியங்களை நினைவு கூறுங்கள். வேதாகமம் பிரிண்ட் பண்ண ஒரு வேதத்தை அச்சிட நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 50 ரூபாய் செலவாகிறது. ஆகவே நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் இருக்கிற இடங்களில் எங்கே கிதியோனுடைய பிரசிடெண்ட் இருக்கிறாங்க, கிதியோனுடைய ட்ரெஷரர் இருக்கிறாங்க, கிதியோனுடைய செக்ரட்டரி இருக்கிறாங்க, அல்ல எந்த கிதியோன் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க வழிமுறையை உங்களுக்கு தருவார்கள். ஆகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களையும் குடும்பத்தையும். பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். உங்கள் பண்டிகை தேவைகள் சந்திக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம்.
அல்லேலூயா. Audio Jungle. Audio Jungle.